விநாயகர் தோன்றிய கதை. விநாயகர் அவதரித்த திதியினையே விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறப்படுகிறது. சிவபெருமான் ஒருமுறை வெளியில் சென்ற நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க சென்றுள்ளார். அப்போது பார்வதி தேவி தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தனக் குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுக்கிரகத்தால் அதற்கு உயிர் கொடுத்தார். பார்வதி தேவியால் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உருவம் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டது. பார்வதி தேவியார் விநாயகரிடம் மற்றவர்கள் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக் கூடாது என்று அறிவுறுத்தி விட்டு நீராடச் சென்றார். அந்த நேரம் பார்த்து திடீரென்று சிவபெருமான் வந்ததும் பிள்ளையார் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட சிவன் விநாயகருடைய தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார். பார்வதி தேவி நீராடி முடித்ததும் வெளியே வந்து பிள்ளையாருக்கு தலை இல்லாததை பார்த்ததும் கடும் கோபமும் ஆவேசமும் அடைந்தார். தான் செய்த பிள்ளையாரை சிவனே சிதைத்ததை அறிந்த அவர் காளியாக மாறி உருவம் எடுத்து வெளியேறி மூவுலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்கத் தொடங்கினார். தேவர்கள் அனைவரும் காளியின் ஆவேச குணத்தைக் கண்டு சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். காளி உருவம் எடுத்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்த சிவன் தனது தேவர்களை அழைத்து வட திசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு ஆணையிட்டார். அவர் கூறியபடியே தேவர்களும் வடதிசை நோக்கிச் சென்ற போது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் கிடைத்தது. விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட தலையை உருவமாக பார்வதியால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் யானையின் தலையை வெட்டுப்பட்டு ஒரு புராண கதையாரின் விநாயகருக்கு யானை முகம் வந்தது எப்படி என்றால் சமாதானம் அடைந்த பார்வதி தேவியார் விநாயகரை தற்காப்பதற்காக அணைத்துக் கொண்ட தலையை வெட்டி அந்த விநாயகரின் தலையில் கணேசனார் என்று கூறப்படுகிறது. தமது தேவர்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரதபுராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபதி என்றும் பிள்ளையாரின் அவதார என்றும் அழைத்தார். சுக்கில பட்ச சதுர்த்தி அன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சடங்குகளின் போதும் விநாயகர் தெய்வமாக கருதப்படுகிறார். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இது விநாயகரின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. விநாயகரின் வேறு பெயர்கள்: விநாயகர், கணபதி, விநாயகா, பிள்ளையார், லம்போதரா என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார்.